So students, this is your vocabulary session, English skill session, English vocabulary of your unit 2. Just see this, look at the words in the boxes, match the words to make as many new words as possible. One is done for you. Example, outhouse. So இங்க leftல வந்து சில words கொடுத்திருக்காங்க, right sideல சில words கொடுத்திருக்காங்க. நம்ம இங்க இருக்க words இங்க இருக்க words ஓட match பண்ணி ஒரு புது word வந்து build பண்ணணும். அதுதான் வந்து இந்த எக்ஸசைஸ். அதாவது பாத்தீங்கன்னா இந்த அவுட்டை வந்து இந்த ஹவுஸோட மேட்ச் பண்ணி அவுட் ஹவுஸ் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. The same way ரிவரை வந்து நம்ம எதனோட மேட்ச் பண்ணலாம், பெட்டோட மேட்ச் பண்ணலாம். ரிவர் பெட், தட் இஸ் ஒன் வேர்ட். நெக்ஸ்ட் வந்து வாட்டரோட எதனோட மேட்ச் பண்ணலாம், பாடியோட மேட்ச் பண்ணலாம். வாட்டர் பாடி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு வேர்டையும் இங்க இருக்க ஒரு வேர்டோட மேட்ச் பண்ணா new words கிடைக்கும், which makes proper sense. அதாவது ரிவரை வந்து வாலோட மேட்ச் பண்ணி ரிவர் வால் அப்படின்னு எழுதக்கூடாது. எந்த வேர்ட் வந்து ப்ராப்பர் சென்ஸோட இருக்கோ அந்த வேர்ட்ஸை நீங்க மேக் பண்ணணும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி சன் வந்து ஷைனோட மேட்ச் பண்ணி சன்ஷைன், அந்த மாதிரி இங்க இருக்கிற வேர்ட்ஸை இங்க இருக்க வேர்ட்ஸோட மேட்ச் பண்ணி புது வேர்ட்ஸ் நீங்க எழுதணும். திஸ் இஸ் யுவர் அசைன்மெண்ட், ட்ரை ஆன் யுவர் ஓன். Next வந்து F exercise பாருங்க. Look at the words in the box. Make new words by adding ly wherever possible. It will not be possible with all the words. அதாவது இந்த பாக்ஸ்ல வந்து சில வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த வேர்ட்ஸோட ly ஆட் பண்ணா ஒரு நியூ வேர்ட் கிடைக்கும். ஆனா எல்லா வேர்ட்ஸையும் ly ஆட் பண்ணி எழுதக்கூடாது. எந்த வேர்டோட ly ஆட் பண்ணா ஒரு கம்ப்ளீட் வேர்ட் கிடைக்குதோ அதை மட்டும்தான் நம்ம பண்ணணும். இதுக்கு பேரு சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. suffix. சஃபிக்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு வேர்டோட எண்டில் வந்து இந்த மாதிரி ly, ness அந்த மாதிரி வந்து சில லெட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது அந்த வேர்ட் becomes a new word. அதுதான் வந்து சஃபிக்ஸ். ஸோ இப்போ நம்ம ly அப்படின்ற சஃபிக்ஸை இந்த வேர்ட்ஸோட ஆட் பண்ணி நியூ வேர்ட் ஃபார்ம் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க, loan plus ly is equal to lonely. இப்போ இதே மாதிரி இந்த ly வேற எந்த வேர்டோடலாம் ஆட் பண்ணா நியூ வேர்ட் கிடைக்குதோ அதை நம்ம எடுத்து எழுதணும். vigorousோட ly சேர்த்து எழுதினா vigorously அப்படின்னு கிடைக்கும். ஆனா பிளேஸோட ly சேர்த்து எழுதினா placely அப்படின்றது ஒரு வேர்ட் கிடையாது. ஸோ அதை நீங்க எழுதக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எந்த வேர்ட்ஸோட ly சஃபிக்ஸ் ஆட் பண்ணி எழுத முடியும் அப்படின்றத வந்து நீங்க வந்து யோசிச்சு யூ ஹாவ் டு ரைட். ஸோ இது வந்து சஃபிக்ஸ் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸசைஸ், G எக்ஸசைஸ் பாருங்க. லுக் அட் த வேர்ட்ஸ் இன் த பாக்ஸ், ஃபில் த வீல் வித் தேர் ஆன்டனியம்ஸ். All the words begin with S and are from the text. அதாவது இப்போ நம்ம படிச்ச ஸ்டோரியிலேருந்து தான் இந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம எடுத்து எழுதணும். இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்கிற வேர்ட்ஸ்க்கு ஆப்போசிட் வேர்ட்ஸ் நம்ம இந்த வீல்ல வந்து ஃபில் பண்ணணும். ஆன்டனியம்ஸ்னா ஆப்போசிட்ஸ்ன்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ ஹார்ட் அப்படின்னு இருக்குன்னா அதனோட ஆப்போசிட் என்ன, சாஃப்ட். ஸோ SOFT, சாஃப்ட் அப்படின்னு சொல்லி இங்க எழுதணும். ஸோ ஹார்டோட ஆப்போசிட் சாஃப்ட். அந்த மாதிரி இங்க இருக்கிற ஒரு வேர்டுக்கும் ஆப்போசிட் வந்து ஒரு வேர்ட் இருக்கு. அது எல்லாமே எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது எல்லாமே நீங்க இங்க 1 by 1 இந்த வீல்ல வந்து ஃபில் அப் பண்ணிட்டு வரணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஃபேட். ஃபேட் ஓட ஆப்போசிட் வந்து ஸ்லிம். ஸோ SLIM, ஸ்லிம் இங்க நீங்க எழுதணும். நெக்ஸ்ட் வீக். வீக்கோட ஆப்போசிட் என்ன, ஸ்ட்ராங். ஸோ STRONG, ஸ்ட்ராங். ஸோ அந்த மாதிரி இங்க மீதி இருக்கிற இந்த 5 வேர்ட்ஸோட ஆப்போசிட் மீனிங் ஸ்டார்டிங் வித் S நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணி இந்த வீலை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த 3 எக்ஸசைஸ் உங்களுக்கு I think you must be clear. ஸோ இது வந்து இங்க இருக்க வேர்ட்ஸ் இங்க இருக்க வேர்ட்ஸோட ஜாயின் பண்ணி நியூ வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து ly சஃபிக்ஸ் ஆட் பண்ணி இங்க இருக்க வேர்ட்ஸ்ல நியூ வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதணும். தேர்ட் வந்து இங்க இருக்க வேர்ட்ஸோட ஆப்போசிட் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் S ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த வீலை கம்ப்ளீட் பண்ணணும். So you'll have to finish this exercise and send it. Next is your listening exercise. I'm going to listen a paragraph to you and in the paragraph நீங்க வந்து நல்லா கேட்டுட்டு next வர questions வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும்.
So just listen to the paragraph which I'm going to read you now. Nandu and the lamp. One morning, as Nandu was walking to school, a big truck went past him. The truck went over a bump in the road and the box fell down. The box broke open. The truck kept going and was soon gone. Out of the broken box, there fell a small brass lamp. It looked just like the magic lamp that was drawn in Nandu's storybook. It was small and made of brass. It had a handle and a cover. Nandu wondered if this was a magic lamp too. He decided to take it home and try it out. "Where did you get it?" said his mother. "It looks like a lamp." "It fell off a truck. Is it a magic lamp?" "It looks just like the one in the book," said Nandu. As he wiped with the lamp, Nandu noticed a small button on the side. When he pressed it, a bright blue light came on and lit the whole room. So this is the passage you have heard now. Based on the informations from the passage which I have read, you have to answer the 5 questions that is given in your textbook. So finish your listening task. இப்போ நான் படித்த பேராகிராஃப்லேருந்து இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் யுவர் ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கிளாஸ் ரூமில் இருந்துன்னா இந்த ஸ்பீக்கிங் வந்து நம்ம நல்லாவே பண்ணலாம். பட் சின்ஸ் யூஆர் ஆல் அட் ஹோம் நவ் ஜஸ்ட் ட்ரை டு டூ திஸ் ஆன் யுவர் ஓன். ஸ்கூல் பேக்லேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் அதை பற்றி வந்து க்ளூஸ் கொடுக்கணும். அந்த க்ளூஸை வச்சு யுவர் கிளாஸ்மேட்ஸ் ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் யூஆர் டெல்லிங். ஸோ இது வந்து உங்களோட ஸ்பீக்கிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஜஸ்ட் 3 சென்டென்சஸ் தான் நீங்கள் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பென்சில் உங்கள் பேக்லேருந்து எடுக்கிறீங்கன்னா யூ ஹாவ் டு டிஸ்கிரைப் தட் பென்சில் இன் 3 சென்டென்சஸ். ஆனால் அது பென்சில்னு நீங்கள் சொல்லக்கூடாது. சொல்லாமல் ஐ வில் யூஸ் திஸ் டு ரைட் மை கிளாஸ் ஒர்க். It is long and has a black tip. அந்த மாதிரியான க்ளூஸ் நீங்கள் கொடுக்கணும். ஸோ தட் பீப்புள் வில் ஃபைண்ட் அவுட். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ரைட் இட் ஆன் யுவர் நோட் புக். எப்படி நீங்கள் அந்த க்ளூஸ் வந்து என்ன மாதிரி சென்டென்சஸில் கொடுப்பீங்க அப்படின்றத நீங்கள் நோட் புக்கில் எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, 2 children are planting a tree and the tree grows, and after the plant grows into a big tree, they are swinging along the tree, and once they become old they come under the shade of the tree and they see their children playing under the shadow of the tree. And then one fine day people are cutting the tree for building the house. So on few years later there are no trees at all. Man cut the trees everywhere and build houses, and for their own purpose they cut all the trees and the entire world has become like a desert. So this is the story which is depicted by these pictures. இந்த பிக்சர்லேருந்து நம்மளுக்கு தெரிய வர ஸ்டோரி இதுதான். இதை வந்து நீங்கள் உங்களோட ஓன் வேர்ட்ஸில், இப்போ நான் எப்படி இந்த ஸ்டோரி உங்களுக்கு சொன்னேனோ அதே மாதிரி உங்களோட ஓன் வேர்ட்ஸில் உங்களோட நோட் புக்கில் ஒரு 6 சென்டென்சஸில் இந்த ஸ்டோரியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் யோர் பிக்டோகிராமர். இன்னைக்கு நம்ம கிராமர் செஷனில் பார்க்க போகிறது சென்டென்சஸ், டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்டென்ஸ் அப்படின்றது என்னன்னா, இட் பிகின்ஸ் வித் அ கேபிட்டல் லெட்டர் அண்ட் எண்ட்ஸ் வித் அ ஃபுல் ஸ்டாப் ஆர் அ கொஷின் மார்க் ஆர் அன் எக்ஸ்கிளமேஷன் மார்க். ஸோ சென்டென்ஸ் அப்படின்றது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா, ஒரு கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். முடியும் போது ஒன்று ஃபுல் ஸ்டாப் இருக்கலாம், இல்லை கொஷின் மார்க் இருக்கலாம், இல்லை எக்ஸ்கிளமேட்ரி மார்க் இருக்கலாம். எக்ஸ்கிளமேட்ரி மார்க்னா ஆச்சரியக்குறி. So இப்போ பாருங்க, when a sentence is a statement, it gives a fact or an opinion and we end it with a full stop. So sentenceல வந்து first type வந்து statement. Statement வந்து எப்படி இருக்கும்னா, கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகும், ஃபுல் ஸ்டாப் ஓட முடிக்கணும். ஃபுல் ஸ்டாப் ஓட முடிச்சா அது வந்து ஸ்டேட்மெண்ட். Ducks swim in water. ஸோ இது வந்து ஒரு
See, a sentence ஓட first type statement. Statement அப்படின்றத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா full stopல முடிஞ்சதுன்னா அது வந்து statement. And ஒரு ஃபேக்டோ இல்லை ஒரு ஒப்பீனியனை பற்றியோ சொன்னால் அது statement. Next வந்து question. So questionலேயே இருக்கு, question markல முடிஞ்சா அது வந்து question. It is second type of a sentence. So sentenceல first type வந்து statement, second type வந்து question. What do you want? So questionல முடிஞ்சதுன்னா அது வந்து question. Third வந்து request or instruction or command. ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஒரு ரிக்வெஸ்டோ இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை ஒரு கமாண்ட்னா ஆர்டர் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து இட்ஸ் அ கமாண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டேக் திஸ் ரோட், சிட் இன் ஒன் பிளேஸ், கீப் குவயட், டோன்ட் மேக் நாய்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ரிக்வெஸ்ட், இதெல்லாமே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கமாண்ட், ஒரு ஆர்டர். டேக் திஸ் ரோட்னா நீ இந்த ரோடை எடுத்து போ அப்படின்னு சொல்லி இது இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி ப்ளீஸ் ட்ரிங்க் யுவர் கப் ஆஃப் டீ, ஸோ அது வந்து ஒரு ரிக்வெஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து தேர்ட் டைப் ஆஃப் அ சென்டென்ஸ். ஃபோர்த் டைப் வந்து எக்ஸ்க்ளமேஷன், ஆச்சரியக்குறியோட முடியறது. இதுதான் வந்து எக்ஸ்க்ளமேட்ரி மார்க். இந்த எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்கோட முடியறது வந்து அந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து எக்ஸ்க்ளமேஷன் சொல்லி சொல்லுவோம். அந்த சென்டென்ஸ் எக்ஸ்பிரஸஸ் சர்ப்ரைஸ், வண்டர் ஆர் சம் ஸ்ட்ராங் எமோஷன். ஒரு ஆச்சரியமோ ஒரு வியப்போ இல்லைன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இமோஷன், இதை வந்து கன்வே பண்ணுறது தான் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். ஹவு குட் தீஸ் ஃப்ளவர்ஸ் ஸ்மெல், இந்த ஃப்ளவர்ஸ் வந்து எவ்வளோ நறுமணமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிரஷனை சொல்கிறோம். ஸோ இது வந்து உங்களோட எக்ஸ்க்ளமேஷன். ஸோ நம்ம இன்னைக்கு கிராமரில் என்ன பார்த்தோம்? சென்டென்ஸ், அதோட டைப்ஸ். சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் டைப் ஸ்டேட்மெண்ட், ஃபுல் ஸ்டாப்பில் வந்து முடிஞ்சதுன்னா அது ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபேக்ட் ஆர் ஒப்பீனியனை வந்து கன்வே பண்ணும். செகண்ட் வந்து கொஷின், கொஷனில் வந்து கொஷின் மார்க்கில் முடிஞ்சதுன்னா அது வந்து கொஷின்ஸ். தேர்ட் வந்து ரிக்வெஸ்ட் ஆர் கமாண்ட்ஸ், அது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ ஒரு கமாண்டோ ஒரு ஆர்டரோ மீன் பண்ணுச்சுன்னா அது வந்து தேர்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஃபோர்த் வந்து ஒரு சர்ப்ரைஸ், வண்டர் அண்ட் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்கில் முடியும், ஒரு எமோஷனை கன்வே பண்ணும், அது வந்து எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். ஸோ இந்த 4 டைப்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் வர உங்களோட எக்ஸசைசஸ் இருக்குது. ஸோ நம்ம படித்த இந்த 4 types of sentences வச்சு we are going to do the exercises, grammar exercises. First exercise பாருங்க, tick the right option to fill in the blanks. ஸோ இந்த blanksல என்ன ஆப்ஷன் நீங்கள் போடுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் வருது. எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் வந்தால் இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெசிவ் வேர்ட்ஸ் நம்ம போடணும். வாவ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர், வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் கூட நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து கொஷின் மார்க் வந்திருக்கு. ஸோ கொஷின் மார்க் வரும்போது நீங்கள் என்ன எடுத்து போடுவீங்க? கேன் யூ பிளே ஃபுட்பால், ஸோ நீ ஃபுட்பால் விளையாடுவியா அப்படி தான் நம்ம கேட்போம். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் இந்த கொஷின் மார்க் திருப்பி வரும்போது இங்கே என்ன வேர்ட் எடுத்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து எல் பாருங்கள். Look at the punctuation of these sentences. Why are they punctuated differently? Discuss in class. ஸோ இந்த பங்க்சுவேஷன் யூஸ் பண்ணி இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்றது தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் ட்ராயிங் க்ளோஸ் டு ஹிம், இது வந்து ஒரு ஒப்பீனியன் ஆஃப் த ஸ்மால் பாய் அபவுட் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர். அவங்க கிராண்ட்ஃபாதரை பற்றி அவன் சொல்கிறான், இது வந்து அவனோட ஒப்பீனியன். ஸோ ஒப்பீனியன்றது வந்து இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட்ன்றதுனால நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கோம். ஸோ திஸ் சென்டென்ஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஒன், பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர், இங்கே யாருமே வரதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷனை சொல்கிறான். பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர், இங்கே யாருமே வரதே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ எக்ஸ்பிரஷனை சொல்கிறதுனால வி யூஸ் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் ஹியர். தேர்ட் ஒன், ஹூ இஸ் கோயிங் டு see them, இதை யார் பார்க்க போகிறா அப்படின்னு ஒரு கொஷின் பண்ணுறான். கொஷின் பண்ணும்போது இங்கே கொஷின் மார்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அ கொஷின் சென்டென்ஸ். கம் ஹியர் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இங்கே வா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது இன்ஸ்ட்ரக்ஷன்
சென்டென்ஸ். ஸோ ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். ஸோ இதே மாதிரி தான் இந்த எம் எக்ஸசைஸ் நீங்கள் இந்த 4 சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே எழுதணும். ஸ்டேட்மெண்ட்டா, கொஷின் சென்டென்ஸா, எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸா, இல்லைனா இன்ஸ்ட்ரக்ஷன் சென்டென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் வந்து என் பாருங்க, ரீட் தீஸ் சென்டென்சஸ் ஃப்ரம் த ஸ்டோரி கேர்ஃபுல்லி. டூ they give commands or requests or make statements. Write C for command and R for request and S for statement. So இங்க வந்து இந்த ஸ்டோரியிலேருந்து எடுத்திருக்கிற 10 sentences கொடுத்துருக்காங்க. இந்த 10 sentencesல வந்து எது வந்து கமாண்ட், எது ரிக்வெஸ்ட், எது ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். கமாண்ட் அப்படின்றது ஒரு ஆர்டர், லுக் அட் திஸ் பேனியன் ட்ரீ ஆர் கம் ஹியர், இதெல்லாமே வந்து கமாண்ட் தான். ரிக்வெஸ்ட் அப்படின்றது வந்து இங்கே இருக்கு இல்லையா, ப்ளீஸ் டு நாட் கட் ட்ரீஸ், இது வந்து ரிக்வெஸ்ட். ஸோ இந்த மாதிரி வில் யூ ப்ளீஸ் ரிமூவ் த ட்ரீஸ் க்ரோயிங் ஆன் த வால், இந்த வால் மேலே இருக்கிற ட்ரீஸை நீங்கள் தயவு செய்து ரிமூவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ ரிக்வெஸ்ட். ஸோ ரிக்வெஸ்ட் வர இடத்துல ஆர் போடுங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிற இடத்துல சி போடுங்க. கமாண்ட்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற இடத்துல சி போடணும். ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட் இருக்கிற இடத்துல எஸ் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் த டென்ட்ரல் மூவ் டுவர்ட்ஸ் ஃபாதர், இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல எஸ் போடணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து கிளாஸிஃபை பண்ணி யூ ஹாவ் டு ரைட் சி, ஆர் ஆர் எஸ். நெக்ஸ்ட் இஸ் யுவர் ரைட்டிங் அசைன்மெண்ட். ரைட்டிங் அசைன்மெண்ட்ல வந்து உங்களுக்கு இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க, க்ளூஸும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் எழுதணும். இந்த பேராகிராஃப் வந்து நீங்கள் வந்து இங்கே எத்தனை க்ளூஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 க்ளூஸ் இருக்குது. ஸோ 8 லைன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் எழுதுங்க. இது வந்து ட்ரீஸை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ட்ரீஸ் give us medicine, trees give fruits, trees prevent soil erosion and landslides. So இந்த clues பேஸ் பண்ணியே நீங்கள் அழகாக சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம். 8 க்ளூ இருக்குது. ஸோ 8 லைன் நீங்கள் எழுதணும். அதனோட டைட்டில் வந்து grow and protect trees. டைட்டில் வந்து இந்த பேராகிராஃபோட டைட்டில் வந்து grow and protect trees அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து ஒரு 8 லைன்ஸ் இந்த க்ளூஸ் யூஸ் பண்ணி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ட்ரீஸ் கிவ் அஸ் மெடிசன், ட்ரீஸ் கிவ் ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி ஒரு 8 லைன்ஸ் நீங்கள் எழுதணும். ஸோ இது வந்து உங்களோட ரைட்டிங் அசைன்மெண்ட். லாஸ்ட் ஒன், யுவர் கிரியேட்டிவ் ரைட்டிங். இந்த பிக்சரை பார்த்து நீங்கள் ஒரு ஸ்டோரி எழுதணும். இஃப் யூ கட் டவுன் ட்ரீஸ் யுவர் சில்ட்ரன் வில் பே த ஃபீஸ். இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட கேப்ஷன். அதாவது இந்த பிக்சரில் பாருங்கள், எல்லா ட்ரீஸும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிகிட்டே இருந்தால் மேன் வந்து ஒரு நாள் வந்து ஆக்சிஜன் சிலிண்டரோட தான் வந்து உயிர் வாழ வேண்டியது இருக்கும். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ட்ரீஸ் கிவ்ஸ் அஸ் ஆக்சிஜன். ஸோ ட்ரீஸ் இல்லைன்னா நம்ம மனுஷங்களுக்கு தேவைப்படுற அந்த ஆக்சிஜன் கம்ப்ளீட்டாக கிடைக்காது. ஸோ வி ஹாவ் டு லிவ் வித் ஆக்சிஜன் சிலிண்டர். அதுதான் வந்து இந்த ஸ்டோரி வந்து டெபிக்ட் பண்ணுது. ஸோ இதை உங்களோட கற்பனையில் உங்களோட லைன்ஸ் யூஸ் பண்ணி, ஸ்மால் லைன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 5 லைன்ஸ் நீங்கள் இந்த பிக்சரில் என்ன உங்களுக்கு புரியுது, என்ன ஸ்டோரி உங்களுக்கு புரியுது அப்படின்றத ட்ரை ரைட்டிங். ஸோ திஸ் இஸ் யுவர் ரைட்டிங் அசைன்மெண்ட். ஸோ இதை வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா வித் திஸ் யுவர் vocabulary exercises ஆர் கம்ப்ளீட். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ரைட்டிங், ஸ்பீக்கிங் இது எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு வந்து வரும். இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் என்றைக்குமே இங்கிலீஷில் எழுத முடியாமல் போயிடும், இங்கிலீஷில் பேச முடியாமல் போயிடும். ஸோ நான் சொன்ன இந்த க்ளூஸை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் சிம்பிள் சென்டென்சஸில் உங்களோட ரைட்டிங் வந்து நீங்கள் எழுதுங்க. It will surely help you in future. Okay, thank you children.